ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், மூமின்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹ்வும் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றை எல்லாம் எடுத்து நடக்கும்படி நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹ்வும் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றை விட்டு எம்மை தடுத்துள்ளார்களோ அப்படியான காரியங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்ல உபதேசம் செய்து இந்த குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, உலுஹியாவின் முக்கியத்துவம் என்ற தலைப்பிலே அல் குர்ஆன், சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் ஒரு சில விடயங்களை இந்த குத்துபாவினூடாக நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். பேசுகின்ற நானும் செய்மெடுக்கின்ற நீங்களும் இந்த செகண்ட் வரைக்கும் நாங்க உலுஹியா கொடுக்கதை பற்றி, நாங்க உலுஹியாவை நிறைவேற்றுவதை பற்றி என்ன நீயத்தில, என்ன எண்ணத்துல, என்ன முடிவுல இருக்கிறோம் என்பதனை ஆரம்பமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். இப்ப நான் இந்த வருஷம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு 4 நாட்கள் சந்தர்ப்பத்தை தாரான், ஒரு உன்னதமான அமலை செய்யறது. அது என்ன அமல்? வருஷத்துக்கே 4 நாட்கள் உலுஹியா கொடுக்க முடியுமான 4 நாட்கள். துல் ஹஜ் மாத்துடைய 10ஆம் நாள், அதே போன்று 11, 12, 13 ஐயாமு தஷ்ரீக். இப்ப இந்த 4 நாட்கள்ல மாத்திரம் நிறைவேற்ற முடியுமான ஒரு உன்னதமான அமல் தான் உலுஹியா. வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த அமலை செய்ய முடியும், அதாவது 4 நாட்கள். அதுலயும் மிகவும் சிறப்பானது எப்ப நிறைவேற்றுவதுன்னு சொன்னால், யௌமுன் நஹர், அறுத்து பலியிடுகின்ற நாள் என்று பெயர் பெற்ற துல்ஹஜ் மாதத்துடைய 10ஆம் நாள். ஏனென்று சொன்னால், இந்த துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்கள்ல செய்யப்படுகின்ற சாலிஹான அமல்கள் வேறு எந்த நாட்களிலும் செய்யப்படுகின்ற அமல்களை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில 10ஆம் நாள் நிறைவேற்றுவது மிகவும் ஏற்றமானது, சிறப்புக்குரியது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவிப்பின்படி ஒவ்வொரு வருஷமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலுஹியாவை நிறைவேற்றுவார்கள். அதுல முக்கியமான ஒரு ஹதீஸ் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி 2 ஆடுகளை, கொம்புகளை உடைய
கருப்பு வெள்ளை நிறம் கலந்த 2 கொழுத்த ஆடுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலுஹியா கொடுத்தார்கள் அப்படின்னு புகாரில ஹதீஸ் வருது. அப்ப அன்பான சகோதரர்களே, இப்ப இந்த உலுஹியா பத்தி பேசுற நான், செய்மடுக்கிற நீங்க இதுவரைக்கும் என்ன முடிவுல இருக்கிறோம்? இந்த வருஷம் கொடுக்கிற என்ற முடிவா, இல்ல இந்த வருஷம் கொடுக்க தேவையில்ல நாங்க வார வருஷங்கள்ல பார்ப்போம் அப்படி என்ற முடிவா, அல்லது நாங்க என்ன முடிவுல இருக்கிறோம், என்ன எண்ணத்துல இருக்கிறோம் அப்படி என்றது முதலாவது கேள்வி. ஏனென்று சொன்னால் அன்பான சகோதரர்களே, நாங்க நபி வழியில இருக்கின்றவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல்களையும் 100க்கு 100% பின்பற்ற விரும்புகின்றவர்கள். அப்ப இப்படியாக இருக்கக்கூடிய நாங்க இந்த அமல்ல எங்களோட நிலைப்பாடு என்ன, நாங்க எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த எண்ணத்துல இருக்கிறோம் என்பதனை கொஞ்சம் தூசி தட்டி பார்க்கிறது தான் இந்த குத்துபாவுடைய நோக்கமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலுஹியா சில அறிஞர்கள், அல் குர்ஆன் அஸ்-சுன்னாவை போதிக்கின்ற பிரபல்யமான அறிஞர்கள், சரிதானே, அவங்க இமாம்கள் என்ன சொல்றாங்க என்றால், சில பேர் இந்த உலுஹியா வாஜிப், கடமை அப்படி என்ற ஒரு நிலைப்பாட்டை சொல்றாங்க. அதை எதை வச்சு அப்படின்னு சொன்னால், அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல கூறுகிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்க அல்லாஹ்வை தொழுது, உமது இரட்சகனை தொழுது அறுத்து பலியிடுவீராக அப்படி என்று அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டளை இடுகிறான். நீங்க தொழுதுட்டு, நாங்க பெருநாள் தொழுகிறோம், ஈதுல் அல்ஹா பெருநாள் தொழுகிறோம், தொழுதுட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால், நீங்க அறுத்து பலியிடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை அந்த உலுஹியா பெருநாள், அந்த ஹஜ்ஜு பெருநாள், அந்த நாள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையுமே காலையில சாப்பிட மாட்டார்கள். காலையில சாப்பிடாம இருந்து அந்த உலுஹியா, அதாவது பிராணியை அறுத்து அந்த மாமிசத்திலிருந்து தான் முதலாவது சாப்பிடுவார்கள் அப்படி என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இதை வளமையாக கொண்டிருந்தார்கள். ஈதுல் அல்ஹா, ஹஜ் பெருநாள் அந்த தினத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை அப்படித்தான் இருந்தது. ஏன்? ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உமது இரட்சகனை தொழுது நீங்க அறுத்து பலியிடுங்க அப்படி என்ற கட்டளை. இதே போன்ற இன்னொரு ஹதீஸை ஆதாரமாக வைக்கிறார்கள். என்ன ஹதீஸ் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி என்ன செய்கிறார் என்றால், அதாவது பெருநாள் தொழுகைக்கு முன்னால உலுஹியா பிராணிய அறுத்துடுறாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிய வந்த நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க தொழுகைக்கு முன்னால் அறுத்தீங்க, அது உலுஹியாவுக்கு சேராது, உலுஹியாவுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்காது. சாதாரணமாக ஒரு அறுத்து பலியிட்ட குர்பான் கொடுத்த ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும், உலுஹியாவுடைய நன்மை கிடைக்காது. அதுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால், அந்த இடத்துக்கு, அதாவது இப்ப நீங்க உலுஹியா நிறைவேற்றணுமே, நீங்க ஏற்கனவே தொழுகைக்கு முன்னால ஒரு அதாவது உலுஹியா பிராணியை நீங்க அறுத்துட்டீங்களே, இப்ப உங்களுக்கு உலுஹியாவுடைய நன்மை கிடைக்கணும்னா நீங்க திரும்ப உலுஹியா கொடுப்பதற்காக வேண்டி அதுக்கு பகரமாக நீங்க இன்னொன்றை நீங்கள் அறுக்க வேண்டும், இன்னொரு பிராணியை நீங்க அறுக்க வேண்டும் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதையும் வைத்து சில மார்க்க அறிஞர்கள், இமாம்கள் என்ன ஃபத்வா சொல்கிறார்கள் என்றால், இந்த உலுஹியாவை நிறைவேற்றுவது சரியா முடியுமானவர்களுக்கு, அதை உலுஹியாவை நிறைவேற்றுவதற்கு வசதி உள்ளவர்களுக்கு அது வாஜிப், கடமை அப்படி என்ற கருத்தை சொல்கிறார்கள். அதே போன்று அதிகமான அறிஞர்கள், குர்ஆன் சுன்னாவை ஆய்வு செய்த அதிகமான அறிஞர்கள் கடமை என்றது இல்லை, வாஜிப் என்றது இல்லை, ஆனால் சுன்னா முஅக்கதா, இது வலியுறுத்தப்பட்ட சுன்னா. ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி என்றால்,
நீங்க உலுஹியா கொடுக்க விரும்பினால், நீங்க உலுஹியா கொடுக்க உங்கள் ஒருவர் நாடினால், துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய தலைப்பிறை கண்டது முதல் உலுஹியாவை நிறைவேற்றுகின்ற வரைக்கும் முடி நகங்களை நீங்கள் அகற்ற வேண்டாம் அப்படின்ற ஹதீஸ் வருதே. அந்த ஹதீஸ்ல நீங்க உலுஹியா நிறைவேற்ற விரும்பினால் அப்படின்னு ஒரு வாசகம் வருது. அப்ப விரும்பினால் இது விருப்பத்துக்குரியது, இது கடமை இல்ல, வாஜிப் இல்ல அப்படி என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வருகிறார்கள். இத சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னா அப்படி என்ற கருத்தை அதிகமான அறிஞர்கள், இமாம்கள், குர்ஆன் சுன்னாவை ஆய்வு செய்த இமாம்கள் அந்த கருத்தை சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எது எப்படியோ இது மார்க்கத்துல வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா, மார்க்கத்துல வழிகாட்டப்பட்ட ஒரு அமல், மார்க்கத்துல வலியுறுத்தப்பட்ட ஒரு அமல் அப்படி என்பதில் ஏகோபித்த முடிவு. சகோதரர்களே, அப்ப நாங்க இதுல எதை செய்கிறோம், நாங்க நினைச்சுக்கிறோமா? எங்க வாழ்க்கையில நாங்க எத்தனை தடவைகள் உலுஹியாவை நிறைவேற்றிருக்கிறோம்? அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எத்தனை தடவைகள் இந்த உலுஹியாவுடைய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் அப்படின்றத நாங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னொரு பொதுவான ஹதீஸை நாங்க பார்த்துட்டு வருவோம். என்ன பொதுவான ஹதீஸ் அப்படி என்றால், சஹீஹுல் புகாரில 6502 இலக்கத்துல வார ஹதீஸ். அல்லாஹ் தஆலா கூறியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல் ஹதீஸுல் குதுஸி, மன் ஆதாலி வலியன், யார் எனது நேசனை, நான் நேசிக்கின்ற அடியானை பகைத்துக் கொள்கிறானோ, ஃபக்கது ஆதன்துஹு பில் ஹர்ப், நான் அவனுக்கு எதிராக என்ன செய்வேன் என்று சொன்னால் போர் பிரகடனம் செய்வேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், அடியார்கள்ல, மனிதர்கள்ல, அல்லாஹ்வுடைய அடியார்கள்ல சில பேரை அல்லாஹ் நேசிப்பான். எல்லாரையும் நேசிக்கிறல்ல, சில பேரை, சில மனிதர்களை, சில அடியார்களை தெரிவு செய்து அல்லாஹ் என்ன செய்வானா நேசிப்பான். அல்லாஹ்வுடைய நேசம் அவருக்கு கிடைக்கும். அல்லாஹ் ஒரு மனிதனை நேசிக்க தொடங்கினால் அந்த நேசனை அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு பார்க்கிறான் என்றால், அல்லாஹ் நேசிக்கிற மனிதனோடு எந்த மனிதனாவது பகைத்துக் கொண்டால், பகைத்துக் கொண்ட மனிதனுக்கு எதிராக அல்லாஹ் போர் பிரகடனம் செய்கிறான். எவ்வளவு ஒரு பெருமதி அல்லாஹ் கொடுக்கிறான்னு பாருங்க. அதன் தொடர்ச்சியாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலா சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இப்ப ஒரு மனிதன் எப்படி அல்லாஹ்வுடைய நேசனாகிறது? அல்லாஹ்வுடைய வலி, அவுலியான்னு சொல்லுவோமே, அல்லாஹ்வுடைய நேசர்கள் சொல்லுவோமே. யார் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்றது உலகத்துல தெரிய வராது, சாதாரணமாக தெரிய வராது. அப்ப அல்லாஹ்வுடைய நேசனாக, அல்லாஹ்வுடைய நேசர்களாக எல்லா அடியார்களுக்கும், அதாவது அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பத்தை வச்சிருக்கிறான். இப்ப நான் நினைச்சா அல்லாஹ்வுடைய நேசனாக மாறலாம். நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவனாக மாறலாம். என்ன செய்யணும்? அதத்தான் இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா கூறியதாக சொல்கிறார்கள். வமா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்ம ஃப்தரல்துஹு அலைஹி, எனக்கு விருப்பமான அமல்கள்ல, அதாவது எனக்கு விருப்பமான அமல்கள்ல நான் கடமையாக்கி இருக்கின்ற அமல்கள் இருக்குது, ஃபர்லான வணக்கங்கள், இதை கொண்டே தவிர வேறு எதை கொண்டும் ஒரு அடியான் என்னை நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு நெருங்க முடியாது. என்ன ஒருத்தன் நெருங்க நினைச்சான், ஒரு அடியான் என்னை நெருங்க நினைச்சான் என்று சொன்னால், எனது நேசத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறான் என்றால் அவன் என்ன செய்ய தெரியும்? ஃபர்லான கடமைகளை செய்ய வேண்டும். ஃபர்லான கடமைகளை, ஃபர்லான அமல்களை கொண்டே தவிர வேறு எந்த ஒன்றின் மூலமாகவும் என்னை அந்த அளவுக்கு நெருங்க முடியாது அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அதே போன்று மேலும் அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக சொல்கிறான், வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில் ஹத்தா உஹிப்பஹு, அடியான், எனது அடியான் நஃபிலான வணக்கங்களை கொண்டும் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான்.
ஃபர்லான வணக்கத்தை கொண்டுதான் என்ன நெருங்கலாம். அது போல ஃபர்லான வணக்கத்தின் மூலம் நெருங்குவதை போல வேற எந்த வணக்கத்தின் மூலமாக நெருங்க முடியாது. ஃபர்லான வணக்கத்தை செய்யறதோடு எனது அடியான் என்ன செய்வான் தெரியுமா? நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களை கொண்டும் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான். எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஹத்தா உஹிப்பஹு, நான் அவனை நேசிக்கின்ற வரைக்கும். அப்ப ஃபர்லான வணக்கங்களை சரியாக ஒருத்தர் செய்யறார். ஃபர்லான வணக்கத்தோட சேர்த்து நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களையும் செய்து கொண்டே இருக்கிறார். இது வரைக்கும் என்றால் ஹத்தா உஹிப்பஹு, நான் அவரை நேசிக்கின்ற வரைக்கும். அல்லாஹு தஆலா தொடர்ச்சியாக கூறுகிறான், ஃபஇதா அஹ்பப்துஹு, நான் அவனை நேசித்து விட்டால். இந்த ஃபர்லான வணக்கங்களை சரிவர செய்கிற, அதே போன்று சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை சரிவர செய்கிற இந்த அடியான நான் நேசித்து விட்டால், குந்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் செவிமடுக்கின்ற செவியாக, அதே போன்று வபஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி, அவன் பார்க்கின்ற பார்வையாக, வயதஹு அல்லதி யப்திஷு பிஹா, அவன் தொடுகின்ற கையாக, வரிஜ்லஹு அல்லதி யம்ஷி பிஹா, அவன் நடக்கின்ற காலாக நான் ஆகுவேன். சுப்ஹானல்லாஹ். இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி ஒன்றல்ல. சஹீஹுல் புகாரில 6502 இலக்கத்தில சஹீஹானதாக வருகிற ஒரு செய்தி. இதுல என்ன அர்த்தம் என்றால், என்னை நெருங்குகின்ற போது என் அடியான் என்னை வணக்கங்கள் மூலமாக, இபாதத்துகள் மூலமாக, அல் அமலு சாலிஹ், சாலிஹான அமலின் மூலமாக, ஃபர்லானது சுன்னத்தானது இவைகள் மூலமாக என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான். எந்த அளவுக்குன்னா நான் நேசிக்கின்ற வரைக்கும். இப்படி என்னை நெருங்குகின்றவர்களை நான் நேசிப்பேன். நான் யாரையெல்லாம் நேசிக்கிறேனோ, நான் யாரையெல்லாம் நேசிக்கின்றேனோ, நான் எப்படியாக ஆகுவேன் என்றால், அவன் செவிமடுக்கின்ற செவியாக, அவன் பார்க்கின்ற பார்வையாக, அவன் தொடுகின்ற கையாக, அவன் அதாவது நடக்கின்ற காலாக நான் ஆகுவேன். அது அர்த்தம் இன்னொரு ஹதீஸ்ல இன்னொரு அறிவிப்புல வருது, யஸ்மஉ பி, எனது உதவியை கொண்டு அவன் செவிமடுப்பான். அவன் செவிமடுக்கின்ற பொழுது நல்லதையே செவிமடுப்பான். என் உதவி அவன் செவிமடுக்கின்ற போது இருக்கும். வயுப்ஸிரு பி, எனது உதவியை கொண்டு அவன் பார்ப்பான். அவன் பார்க்கின்ற பொழுது நல்லதை பார்ப்பான். என் உதவி இருந்து கொண்டே இருக்கும். அவன் பார்க்கின்ற பொழுது அவன் தொடுவான். எப்படி? யப்திஷு பி, எனது உதவியை கொண்டு அவன் தொடுவான். தொடுகின்ற பொழுது நல்ல காரியங்களையே அவன் தொடுவான். தனது கைகளால செய்வான். தனது கைகளை எதற்கு பயன்படுத்துவான்? நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவான். அப்படி எனது உதவியை கொண்டு அவன் கையை பயன்படுத்துவான், தொடுவான். அதே போன்று வயம்ஷீபி, என் உதவியை கொண்டு நடப்பான். நல்ல காரியங்களுக்காக நடந்து செல்வான். எனது உதவி அந்த நேரம் இருக்கும். அப்படி என்றதை அல்லாஹு தாலா சொல்கிறார். அன்பான சகோதரர்களே, இதன் தொடர்ச்சியாக அல்லாஹு தாலா கூறியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஇன் சஅலனி, இப்படியான எனது அடியான். எப்படியான எனது அடியான்? ஃபர்லான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்கிய அடியான், சுன்னத்தான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற அடியான், எனது நேசத்தை பெற்ற அடியான். இந்த அடியான் என்னிடம் கேட்டால், ஃபஇன் சஅலனி, என்னிடம் கேட்டால், லஉஅதியன்னஹு, நிச்சயமாக நான் அவனுக்கு கொடுப்பேன். சுப்ஹானல்லாஹ். என வாழ்க்கையில நாங்க இதை பேணினோம் என்றால், ஃபர்லான வணக்கங்கள்ல நாங்க சரியானவர்களாக இருக்கிறோம், சுன்னத்தான வணக்கங்களை நாங்க பேணி வருகிறோம். இந்த இரண்டின் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய நேசத்தை நாங்கள் பெறலாம். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற ஒரு அடியான் அல்லாஹ்விடம் கேட்டால், ஏதாவது ஒன்றை கேட்டால், லஉஅதியன்னஹு, நிச்சயமாக நான் அவனுக்கு வழங்குவேன். சுப்ஹானல்லாஹ். அதே போன்று வலஇன் இஸ்தஆதனி, அவன் என்னிடம் பாதுகாப்பை கோரினால்,
என்னிடம் பாதுகாப்பு கோரினால் அவனுக்கு நிச்சயமாக நான் பாதுகாப்பு வழங்குவேன் அப்படி என்று அல்லாஹு தஆலா கூறியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நெருக்கம், அல்லாஹ்வை நெருங்குவது, ஃபர்லான வணக்கங்கள் மூலமாக நெருங்குவது, நஃபிலான சுன்னத்தான வணக்கங்கள் மூலமாக நெருங்குவது, நெருக்கம்னு சொல்றோமே, இந்த நெருக்கத்துக்கு அரபுல குர்பான், குர்ப், யதகர்ரப், தகர்ருப் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. அல்லாஹ்வை நெருங்குறதுல ஆக உன்னதமான அமல் தான் குர்பான். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்காக ஒரு பிராணியை, சரியா, கால்நடைகள்ல ஒன்றை அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வின் பெயர் சொல்லி அறுத்து பலியிடுவது. பொதுவாக நாங்க குர்பான் சொல்லுவோம். அவட குர்பான் ஒண்டிக்குது, அவரு குர்பான் கொடுக்க போறாரு அப்படின்னா குர்பான், குர்பான் இது அரபு வார்த்தை. குர்பான் கருப யதகர்ரபு, சரி, தகர்ருப் குர்பான் அல்லாஹ்வை நெருங்குதல் அப்படி என்று அர்த்தம். அன்பான சகோதரர்களே, உலுஹியா என்பது அடிப்படையாகவே அல்லாஹ்வை நெருங்குவதற்கான மிக பொருத்தமான ஒரு வழி, மிக பொருத்தமான ஒரு அமல். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு, நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு, நாங்கள் அல்லாஹ்வுடைய நேசனாக மாறுவதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு என்ன சிறப்பு பெயர்? கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உற்ற நண்பன். அல்லாஹ்வுடைய உற்ற நண்பன். அல்லாஹ்வுக்கு மனைவி கிடையாது, அல்லாஹ்வுக்கு தந்தை கிடையாது, அல்லாஹ்வுக்கு தாய் கிடையாது, அல்லாஹ்வுக்கு மகன் கிடையாது, அல்லாஹ்வுக்கு மகள் கிடையாது, அல்லாஹ்வுக்கு உறவினர்கள் கிடையாது. ஆனா அல்லாஹ்வுக்கு உற்ற நண்பன் இருக்கிறார். யாரு? 2 பேர். ஒரு ஆள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு ஆள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன காரணம்? அந்த நண்பன் கலீல், உற்ற நண்பன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நேசத்துக்குரியவர். அந்த நேசத்துல ஆக உச்ச கட்டத்துல அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற 2 அடியார்கள், உச்சகட்ட நேசத்தை பெற்ற 2 பேர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். உற்ற நண்பனாக ஆகுவதற்கு என்ன காரணம் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றினார்கள். அல்லாஹ்வுடைய சோதனைகள் கட்டளைகளாக வந்தது. அந்த எல்லா கட்டளைகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரிவர நிறைவேற்றினார்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா உற்ற தோழனாக, உற்ற நண்பனாக, கலீலாக அல்லாஹ் தஆலா எடுத்துக்கொண்டான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள. எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, எங்களுக்கு அல்லாஹ்ட கலீல் ஆக இயலாது, உற்ற நண்பனாக ஆக இயலாது, அதாவது நேசத்துக்குரியதுல உச்ச கட்டத்துல எங்களுக்கு போயலாது. ஆனா அல்லாஹ்வுட வழியாகலாம், அல்லாஹ்வுடைய கலீல் ஆக முடியாது, அல்லாஹ்வுடைய வழியாகலாம். அல்லாஹ்வுடைய வழி என்றால் வலியுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசன் என்றால் நாங்க அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவன், அல்லாஹ்வுடைய நேசன் அப்படி என்று ஆகலாம். எதன் மூலமாக? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சில கட்டளைகள் வந்துச்சு, அது சோதனைகள், அதை சரிவர நிறைவேற்றினார்கள். எங்களுக்கு இது நீங்க ஃபர்லானத்தை செய்யுங்க, நஃபிலான வணக்கங்களை செய்யுங்க, சரியா, இது சரியான முறையில, இஹ்லாஸான முறையில, நபி வழியில நீங்க சரியாக செஞ்சீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுக் கொள்ளலாம். அப்ப எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற சந்தர்ப்பம் அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இந்த உலுஹியா என்பது மிக முக்கியமான ஒரு அமல். குர்பான் என்ற பெயருக்குள்ள இந்த உலுஹியா என்பதும் வருகிறது. குர்பான் பொதுவாக இந்த உலுஹியா மட்டுமல்ல, இந்த 4 நாட்கள் கொடுக்கிற அந்த அமலுக்கு உலுஹியான்னு பெயர். ஆனா குர்பான் என்றால் இந்த உலுஹியாவும் வரும், ஏனையவை. நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த மார்க்கத்தை பின்பற்றுமாறு எங்களை அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். அப்ப நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து மார்க்கத்துல வரக்கூடிய ஒரு அம்சம் தான் அறுத்து பலியிடுவது என்ற அம்சம். இதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஸ்பெஷலாக
அல்லாஹு தாலா கட்டளையிடுகிறான், நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து மார்க்கத்தை பின்பற்றுங்க. ரசூலுல்லாவுக்கும் தனியான ஒரு கட்டளை இருக்கிறது. அப்ப அதன் மூலமாகத்தான் அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலுஹியாவை நிறைவேற்றினார்கள். முழு முஸ்லிம் உம்மத்தும் உலுஹியாவை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, சூரத்து ஸாஃபாத் 37வது அத்தியாயம் 102வது வசனம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இந்த உலுஹியாவுடைய வரலாற்றை பேசுகிறான். அதாவது அறுத்து பலியிடுகின்ற இந்த அமல் எப்படி வந்தது, எப்படி இந்த அமல் உருவானது அப்படி என்ற அந்த வரலாற்றை அல்லாஹு தஆலா பேசுகின்ற பொழுது, ஃபலம்மா பலக மஅஹு ஸாய, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிறுவனாக இருக்கின்ற பொழுது, ஓடி ஆடி திரிகின்ற அந்த பருவத்தை அடைந்த பொழுது, கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், வாப்பா சொன்னார், யா புனை, என் அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாம் அன்னி அத்பஹுக், நான் எனது கனவுல உங்களை அறுக்கிறதாக கண்டேன். ஃபன்துர் மாதா தரா, நீங்க என்ன கருதுகிறீர்கள், என்ன நீங்க சொல்றீங்க? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கு தெரியும் வாப்பா ஒரு நபி, வாப்பாக்கு அல்லாஹ்வுடைய வஹி வருது, கட்டளைகள் எப்படி வரும் என்றால், அதாவது கனவிலும் வரும். வாப்பா ஒரு கனவு கண்டார் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படி என்று தெரியும். அதனால மகன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? காலையா அபதி, என் அருமை தந்தையே. வாப்பா இரக்கமா பேசினார் மகனோட, மகனும் வாப்போட இரக்கமா பேசுறார். யா அபதி, என் அருமை தந்தையே, இஃப்அல் மா துமர், உங்களுக்கு ஏவப்பட்டதை, உங்களுக்கு கட்டளையாக இடப்பட்டதை நீங்க செய்யுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரின், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக நீங்க காணுவீங்க. வாப்பா என்ன சொல்றாருன்னா, மகனே நான் உங்களை அறுக்க போறேன், அல்லாஹ்வுடைய கட்டளை நான் நிறைவேற்றுவேன், சரிதானே? இப்படி வந்துச்சு, நீங்க என்ன சொல்றீங்க என்று மகன்ட ஒரு கருத்தை கேட்கிறார். அப்ப வாப்பட இந்த வார்த்தையால என்ன விளங்குது என்றா, வாப்பா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர், அல்லாஹ்வுக்கு அடிமை, அல்லாஹ் எதை சொன்னாலும் செய்யக்கூடியவர் அப்படி என்றது வாப்பட வார்த்தையில விளங்குது. மகன் என்ன சொல்கிறார்? அந்த வார்த்தை ஏன் தேவைப்படுது, இந்த உலக மக்களுக்கு ஏன் தேவைப்படுது என்றால், மகனும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர், மகனும் அல்லாஹ்வுக்கு அடிமையாக நடந்தவர் என்பதற்கு ப்ரூஃப், ஒரு ஆதாரம் வேணும். அவரோட வார்த்தை பதில் என்ன தெரியுமா? வாப்பா விளையாட்டுக்கு சொல்லல, வாப்பா ஜோக்குக்கு சொல்லல, வாப்பா முசுப்புக்கு சொல்லல, உண்மையாகவே அல்லாஹ்வுடைய கட்டளை ஒன்று வந்திருக்குது, நிறைவேற்றுவதற்காக சொல்கிறார். அந்த நேரம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு தெரியும் வாப்பா என்ன அறுக்க போறார், கட்டளை வந்துட்டு. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மகன் அறுபட போறவரு, அவர் சொல்ற வார்த்தை அப்பையும் வாப்போட கோவப்படல. என்ன வாப்பா நீங்க இப்படி ஒரு வேலை பார்த்தீங்க, இதுக்கா என்ன பெத்தீங்க என்ற மாதிரி எல்லாம் இல்ல, சரிதானே? அவரும் கோவப்படாமலே பதில் சொல்கிறார். அதுக்கு என்ன ஆதாரம்? யா அபதி, என் அருமை தந்தையே, நான் உங்களை அறுக்க போறேன்ற வாப்பாவை பார்த்து, சரிதானே, என் அருமை தந்தையே இரக்கமான ஒரு வார்த்தையை பேசுறாரு. ஏன்னா வாப்பட கையில ஒண்ணும் இல்லை, அல்லாஹ்வுட கட்டளை. அன்பான சகோதரர்களே, அப்ப ரெண்டு பேருமே என்ன செய்யறாங்க என்றால் கட்டுப்படுகிறார்கள். நீங்க உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்யுங்க வாப்பா, நான் பொறுமையாளர் ஒருவராக அல்லாஹ் நாடினால் இருப்பேன் அப்படி என்று சொல்லி மனதை கட்டுப்படுத்திக் கொள்கிறார், மனதை தேர்த்திக் கொள்கிறார் அப்படி என்று நாங்க பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஃபலம்மா அஸ்லமா,
இரண்டு பேரும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட போது, அல்லாஹ்வே சொல்றான், வாப்பாவும் கட்டுப்பட்டாரு. எப்படி கட்டுப்பட்டாரு? மகனை அறுக்கிறதுக்கு ரெடி, அதன் மூலமாக கட்டுப்பட்டார். மகன் எப்படி கட்டுப்பட்டார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கட்டுப்பட்டார் என்று சொன்னால், பாப்பா நீங்க அருங்க, நான் அறுபட ரெடி. சுப்ஹானல்லாஹ், ரெண்டு பேரும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார்கள். அதத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலம்மா அஸ்லமா, ரெண்டு பேரும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட போது, வத்தல்லஹு லில் ஜபீன், வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிக்கின்னு போய் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அப்படியே முகம் குப்பர அப்படியே வச்சு நெத்தி தரையில படுற மாதிரி வச்சு அறுக்கிறதுக்கு ரெடி. சரிதானே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய, அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்கு தயாராகிவிட்டார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்ற தயாராகிவிட்டார். எல்லாம் ரெடி, இன்னும் சில செகண்ட்கள் தான் நீக்குது. என்ன நிலைமைன்னு பாருங்க, எப்படியான ஒரு கட்டம் பாருங்க. இது கட்டுக்கதைகள் அல்ல, உண்மையாக இந்த உலகத்திலே நடந்த முக்கியமான ஒரு நிகழ்வு. மதுசவர்களே, இந்த நேரம் வனாதைனாஹு அன் யா இப்ராஹிம், இப்ராஹிமே அப்படின்னு நாங்க அழைச்சோம். வெட்டிடாதீங்க, அறுத்துடாதீங்க அப்படி என்று இப்ராஹிமே என்று நாங்கள் அழைச்சி சொன்னோம், அது சத்தக்கு ருயா, நீங்க கனவை உண்மைப்படுத்திட்டீங்க. என கட்டளை கனவுல வந்துச்சு, அதை நீங்க உண்மைப்படுத்தி விட்டீர்கள். இன்னா கதாலிக்க நஜ்ஸில் முஹ்ஸினீன், நாங்கள் இவ்வாறுதான் நல்லது செய்கின்றவர்களுக்கு கூலி வழங்குவோம். நீங்க என்ன செய்யாதீங்க, அறுத்துடாதீங்க. நீங்க ரெடி தான், அது எங்களுக்கு தெரியும், நீங்க அறுத்துடாதீங்க. இன்னஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், இது தெளிவான சோதனை, நிச்சயமாக இது தெளிவான சோதனை. யாருக்கும் இந்த சோதனை வந்து விடக் கூடாதுன்னு நாங்க சொல்லுவோமே. சில சோதனைகளை அனுபவிக்கிற நேரம் உலகத்துல யாருக்கும் இப்படி வந்துடக் கூடாதப்பா அப்படின்னு சொல்லுவோம். எது? இதை விட ஆக சின்ன சின்ன சோதனைகளுக்கு. ஆனா அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த சோதனைகள்லயே இது மிக தெளிவான சோதனை. அப்படி என்றார் அல்லாஹ் தஆலா, வஃபதைனாஹு பிذிப்ஹின் அதீம், இதுக்கு பகரமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்கிறதுக்கு பகரமாக நாங்கள் ஒரு பலிப்பிராணியை பகரமாக்கி விட்டோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பகரமாக ஒரு பலிப்பிராணியை, மிகப்பெரிய ஒரு பலிப்பிராணியை நாங்கள் பகரமாக்கினோம் அப்படி என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறார். அன்மதசவர்களே, இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வழங்கி இதே சோதனை அல்லாஹு தஆலா தீர்மானித்திருந்தால், எப்படி என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு, அதாவது மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு உண்மையாக கட்டுப்படுகின்றார்களோ அவங்க தங்களுடைய அந்த கட்டுப்பாட்டை நிரூபிப்பதற்கு தனது குழந்தைகள்ல ஒரு குழந்தையாவது அறுக்கணும் என்ற கட்டளை அன்று மாற்றப்படாவிட்டால், அன்றே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அழைச்சி, வானா அறுத்துடாதீங்க, அது சத்தக்த ருயா, நீங்க உங்களோட கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா இரக்கம் காட்டி இந்த மனித பலியை, சரிதானே, ஒரு 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 உயிரை பலியிட வேண்டும், ஒரு குழந்தையை நீங்க பலியிட வேண்டும் என்ற இந்த நடைமுறைய அன்று உடனடியாக அந்த கட்டளை அல்லாஹ் தஆலா மாற்றாவிட்டால், அது நிறைவேற்றப்பட்டிருந்தால் சில வேளை மறுமை நாள் வரைக்கும் அந்த சட்டம் இருந்திருக்கும். உலகத்துல உண்மையான ஒரு முஸ்லிம் என்ன செய்யணும்டா, தனது குழந்தைகள்ல ஒரு குழந்தைய அறுத்தே ஆகணும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு அந்த சோதனைய அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடையே நிறுத்தி விட்டார். அந்த சட்டத்தை அப்படியே மாற்றி விட்டான். அல்லாஹ் தஆலா இரக்கம் காட்டி விட்டான்.
அப்ப அதுக்கு பகரமான ஒரு அமல அல்லாஹ் அறிமுகப்படுத்தினான். அதுதான் நீங்க மனுஷன் அறுக்காதீங்க, ஒரு மாட்டாருங்க. நீங்க மனுஷன் அறுக்காதீங்க, ஒட்டாத்தாருங்க. நீங்க மனுஷன் அறுக்காதீங்க, உங்களோட குழந்தைய அறுக்காதீங்க, நீங்க ஒரு ஆட்டாருங்க. அப்ப இந்த அமல் எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்க, எந்த இடத்துக்குரிய அமல் பாருங்க. எங்கட குழந்தைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைய அறுக்கிறதுக்கு பகரமாக ஆக்கப்பட்ட ஒரு அமல். அப்ப எங்களுக்கு ஒரு குழந்தை இருந்து இப்ப எங்கட பிள்ளைய அறுக்கணும் இஸ்லாம் சொல்லுதுன்னு வைங்களே, சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் எங்களுக்கு நினைக்கவும் மேலாது, கற்பனை செய்யவும் மேலாது. என மூத்த மகனை அறுக்கணும், என மூத்த பிள்ளைய அறுக்கணும், அப்பதான் நீங்க உண்மையான முஸ்லிம் அப்படி என்ற ஒரு சப்ஜெக்ட் இருந்தா என்ன நிலைமைன்னு பாருங்க. ஆனா இரக்கமுள்ள அல்லாஹ் மாத்தினான், வானம் நீங்க குழந்தை அறுக்காதீங்க, மனுஷன் அறுக்காதீங்க, நீங்க கால்நடைகளை அருங்க, அல்லாஹ்வோட பேர் சொல்லி அருங்க. அதுதான் உலுஹியா. அப்ப எந்த இடத்துல இருக்குது அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க வசதி உள்ளவர்கள் கூட ஒரு மாட்டை சாதாரண கொஞ்சம் பிசினஸ் டல் ஆகிக்குது, இப்ப டாலர் எல்லாம் விலை கூடிக்குது, ரைட், அப்படி இப்படின்னு சொல்லி அதை இல்லாமல் ஆக்குறதுக்கு தான் ஐடியா பண்றோம். அது எப்படி சரி, நாங்க நிறைவேற்றாமல் இருப்பதற்குத்தான் ஐடியா பண்றோம். யோசிச்சு பாருங்க அன்பான சகோதரர்களே, அதாவது எல்லாரும் அல்ல, சில பேர். ஆனா இவங்க அல்லாஹ் கிட்ட ஒரு காலத்துல எப்படி துஆ கேட்டிருப்பாங்கன்னு சொன்னால், சில பேரை பத்தி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்கிறான், வமின்ஹும் மன் ஆஹதல்லாஹ், அதாவது சூரத்து தௌபா 75வது வசனம், வமின்ஹும் மன் ஆஹதல்லாஹ், அவர்களில் சில பேர் இருக்கிறாங்க அல்லாஹ்வோடு ஒப்பந்தம் செய்து கொண்டவர்கள். எப்படி தெரியுமா, லஇன் ஆதானா மின் ஃபضலிஹ், அல்லாஹ் எனக்கு அருள் செய்தால், எனக்கு சல்லிய பணத்தை தந்தால், லனஸத்தகன்ன, நாங்க சதகா செய்வோம். எங்கள்ட்ட கையில காசு இல்ல, பணம் இல்ல, இருந்தா நாங்க செய்யற சதகா தானே, அல்லாஹ் எனக்கு தந்துடு அல்லாஹ், நான் சதகா ஊர் முழுக்க நான் கொடுப்பேன், உலகியா ஒவ்வொரு வருஷமும் கொடுப்பேன், சரிதானே, அப்படி இப்படி என்று சொல்லி அல்லாஹ் கிட்ட துஆ கேட்பாரு. என்னது, அதாவது எனக்கு பணம் இல்ல, வசதி இல்ல, அப்படி இருந்திருந்தா நான் செஞ்சிருப்பேன், தாயா அல்லான்னு கேட்பாங்க. அல்லாஹ் அப்படியே சொல்றான், வல நக்கூன மினஸ் சாலிஹீன், நாங்க அப்படி சதகா செய்து, பொதுவா சதகாவை சொல்றது, நாங்க சாலிஹானவர்களாக ஆகிவிடுவோம். ஃபலம்மா ஆதாஹும் மின் ஃபضலிஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா அவனது அருளால் செல்வத்தை கொடுத்தால், சரிதானே, அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, பகிலூ பிஹி, கஞ்சத்தனம் காட்டுவார்கள். அல்லாஹ் சொல்றான், மனுஷன் நிலைமை இல்லாம இருக்கிற நேரம், யா அல்லாஹ் எனக்கு மட்டும் இருந்தா நான் அங்க கொடுப்பேன், ஸ்கூலுக்கு கொடுப்பேன், மர்சா கொடுப்பேன், பள்ளிக்கு கொடுப்பேன், ஊருக்கு கொடுப்பேன், ஏழை மக்களுக்கு கொடுப்பேன், அனாதைகளுக்கு கொடுப்பேன், விதவைகளுக்கு கொடுப்பேன், எல்லா உதவியும் நான் செய்வேன், யா அல்லாஹ் எனக்கு காசு மட்டும் இல்ல மனசு இருக்குது என்று சொல்லுவாங்க. காசை கொடுத்தா, பணத்தை கொடுத்தா, ஃபலம்மா ஆதாஹும் மின் ஃபضலிஹ், அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன எப்படி நடப்பாங்கடா, பகிலூ பிஹி, கஞ்சத்தனம் காட்டுவார்கள். ஈக்குது கொடுக்க மாட்டாங்க, இருக்குது நிறைவேற்ற மாட்டாங்க, அப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். எனவே இருக்கிறவங்க தாராளமா கொடுக்கணும் அன்பார்ந்த சகோதரர்களே. அப்ப சில பேர், நான் ஏற்கனவே சொன்ன விளக்கத்தின்படி, அதாவது என்னப்பா உலுஹியா என்ன கடமையா, இன்னைக்கு குதுபால மௌலையும் சொல்லிட்டாரு, கடமை இல்ல, சுன்னா முஅக்கதா, சரிதானே, கடமைன்னா தான் நாங்க தலையை பிச்சுக்கணும் யோசிக்கணும், அத ஒரு பாயிண்டா எடுத்துக்கொள்றது, கடமை இல்லையே, அதனால நாங்க அடுத்த வருஷம் பார்ப்போம், 7 மண்டா பார்ப்போம் அப்படி என்று சொல்லி இதை தட்டி கழிக்கிறாங்க. இதே சகோதரர்கள் என்ன செய்வாங்கண்டா, பெருநாளைக்கு உடுப்பு வாங்குறதுக்கு, சரியா, வைஃபுக்கு உடுப்பு வாங்குறதுக்கு, பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்குறதுக்கு அது கடமையா என்று யோசிக்கிறது, அதுக்கு லட்சக்கணக்கு செலவழிக்கிறோம். லட்சக்கணக்கு செலவு கேள்வி வராது, மௌலவி உலுஹியா கடமையா சுன்னத்தா, கேள்வி வராது. எது உலுஹியாவுக்கு வரும், பெருநாள் உடுப்புக்கு வராது. பெருநாள் உடுப்புக்கு அந்த கேள்வி வராது. ஏண்டா அது நீங்க கடமைன்னு சொன்னாலும் செய்வாங்க,
சரியா? நீங்க கடமை இல்லைன்னாலும் செய்வாங்க. வீண் விரயமப்பா, ஆடம்பரமப்பா, அது நீங்க கூடுதலா செலவழிக்க வாடமப்பா என்று சொன்னாலும் செய்வாங்க. அதுக்கெல்லாம் கேள்வி இல்லை. ஆனா உலகியாவுக்கு கேள்வி, கடமையா சுண்ணத்தா? சுண்ணத்து தானே, ஷுவர் தானே, செஞ்சா நன்மை, இல்லாட்டி அப்படித்தானே. ரைட். என்னது கேட்கிற? செய்யாமைக்கிறது கேட்கிறது. அன்மது சோர்ல அப்ப ஒரு ட்ரிப் ஒன்று போறோம், ரைட்? பெருநாள் லீவுக்கு ஒரு ட்ரிப் ஒன்று போறோம், லட்சக்கணக்கு நாங்க காசை வீசுறோம் உள்ளவங்க, சரிதானே? அதை பத்தி எல்லாம் எந்த கேள்வியும் இல்லை. அது ட்ரிப் போறது என்ன கடமையா? ட்ரிப் போறது என்ன சுண்ணத்தா? சரியா? அது மார்க்க கட்டளைகள்ல உள்ளதா? அது எங்கட ஒரு விருப்பத்துக்கு, எங்கட ஒரு சந்தோஷத்துக்கு நாங்க போறது. ஹலால் ஆகுமானது, முபாஹ், சரிதானே? அதுக்கெல்லாம் நாங்க செலவழிக்கிறோம். அதே போன்று வீட்டுல யாருக்காவது சுகமில்லா போனா நாங்க எவ்வளவு செலவழிக்கிறோம்? எங்கட ஒரு பாத்ரூம் வேலைக்கு நாங்க எவ்வளவு செலவழிக்கிறோம்? இதெல்லாம் நாங்க யோசிக்கிறதே இல்லை. ஆனா உலுகியாண்டு வந்தா யோசிக்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஒரு தனியாக ஒரு மாடு கொடுக்க இயலாதவங்க, அவங்களுக்கு இஸ்லாம் என்ன செய்யுது என்றால் இலகுபடுத்தி கொடுக்குது. உங்களுக்கு தனியா செய்ய இயலாதா, நீங்க 7 பேர் சேர்ந்து கொடுங்க. 7 பேர் சேர்ந்து. இதை ஏன் இஸ்லாம் அதுக்கு வழிகாட்டணும்? சரி, தனியா கொடுக்க இயலாத விட்டுடுங்கன்னு சொல்லிக்கணும் இஸ்லாம். இல்ல, நீங்க தனியா கொடுக்க இயலாட்டி, உங்களுக்கு வசதி இல்ல, வசதி குறைவுண்டா அடுத்த கட்டத்துக்கு போங்க. அது என்ன? 7 பேர் சேர்ந்து கொடுக்கிறது. ஏன் அந்த முதல் நிலையிலிருந்து இஸ்லாம் 2ஆம் நிலைக்கு ஏன் வழிகாட்ட வேண்டும்? இப்படி சரி நிறைவேற்றுங்கப்பா, எப்படி சரி நிறைவேற்றுங்க, இது முக்கியமான அமல் அப்படி என்பதை உணர்த்துவதற்கு தான் நீங்க ஒன்று தனியாக கொடுக்கலண்டா சேர்ந்து சரி கொடுங்க அப்படி என்ற வழிகாட்டலை இஸ்லாம் தருகிறது. எனவே அன்பான சகோதரர்களே, நாங்க எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ, அடுத்த வருஷமாங்காட்டியும் நாங்க ஈக்கிற நேரம் எங்களோட உயிர் ஈக்குதோ இல்லையோ, நாங்க மௌத்தா இருப்போமோ கபர்ல இருப்போமோ எங்களுக்கு தெரியாது. எனவே நாங்க இப்ப என்ன செய்யணும் என்றால், அன்பான சகோதரர்களே, நாங்க உறுதியாக முடிவெடுத்து இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவேற்றுவேன். திடீரென்று எங்கட வாகனம் கேரேஜுக்கு போக வேண்டி வந்துச்சு, 50,000 செலவு, இல்லாட்டி 1 லட்சம் செலவு. நாங்க டிங்கரிங் பெயிண்ட் எல்லாம் போடுறோம், 3 லட்சம் செலவு. செய்யறோமா இல்லையா? ஒரு பொறுப்பாக எடுத்து இது நான் செஞ்சே ஆகணும், செய்யறோமா இல்லையா? இது வாஜிபா சுன்னத்தா என்னது? அன்பான சகோதரர்களே, உலுஹியா என்பது மிக முக்கியமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு அமல். நாங்க எப்படி சரி செய்யறதுக்கு தான் முன் வர வேண்டுமே தவிர செய்யாமைக்கிறதுக்கு அல்ல என்பதனை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.